ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர். இதுக்கு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணவங்கள நெறைய பேருக்கு இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில நெறைய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th மார்க்க பேஸ் பண்ணி இதுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்களா? அந்த குழு எப்போ அமைப்பாங்க? நம்ம அனுப்பக்கூடிய இப்போ நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது எப்போ வரும்? நேர்காணல் மட்டும் தான் நடக்குமா? இல்ல எழுத்துத் தேர்வு நடக்குமா? இந்த மாதிரியான பல்வேறு குழப்பங்கள் இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு. அது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ். அந்த ஹால் டிக்கெட் எப்போ அனுப்புவாங்க? எக்ஸ்பெக்டட் டேட் என்ன? அந்த இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? அந்த இன்டர்வியூல கிளியர் பண்ணுறது எப்படி? இது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இது கொடுத்துருக்காங்க. இது ஊரக வளர்ச்சித்துறை பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பானையாக ஒரு அரசாணையாக ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டாங்க. பட் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது www.tnrd.tn.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த வெப்சைட்குள்ளே போனோன்னா காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புன்னு ஒன்று இருக்குது. மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லிட்டு 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த 2வது நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் விளம்பரம் அண்டு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையிடன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியானது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 37 டிஸ்ட்ரிக்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய 37 டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் மாவட்ட வாரியாகவும் உங்களோட மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் வில்லேஜ் பஞ்சாயத் செக்ரட்டரி அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் டேட் மாறுது. அவங்க எப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டலில் இதை நோட்டிஃபிகேஷனாக போடுறாங்களோ அப்போ ஸ்டார்ட் டேட் கொடுக்குறாங்க. பட் எண்ட் டேட் அப்படிங்கிறது எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே எண்ட் டேட் தான், நவம்பர் 9. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத் செக்ரட்டரின்னு கொடுத்து எந்தெந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா யார் யாருக்கு எந்தெந்த கேட்டகரியில் வேகன்சி கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பிஎஸ்டிஎம் இதில் வர்றவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவில் தாய் தந்தையர் இழந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இராணுவ வீரராக இருந்து கணவரை இழந்தவங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 27 கேட்டகரி பார்த்திங்கன்னா அதுலேயே இருக்குது. இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதெல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ லாஸ்ட் டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் அப்ரிவியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேக்வர்டு கிளாஸ்னால் என்ன, ஜிடினா என்ன, எஸ்சினா என்ன, பிசிஎம்னா என்ன, பிஎஸ்டிஎம்னா என்ன, பிஎஸ்டிஎம்னா பெர்சன் ஸ்டடியிங் இன் தமிழ் மீடியம், ஜினா என்ன, டிடபிள்யூனா என்ன, என்பினா என்ன, எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது மாவட்ட வாரியாக நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இதில் எப்போ அந்த குழு ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த குழு ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா எந்த கேட்டகிரியில், இது நம்ம நிறைய வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். இது உங்களோட 10th மார்க் அது ஒரு ஆப்ஷன், முக்கியமான ஆப்ஷனு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th அண்ட் நீங்கள் அந்த லோக்கலாக அந்த ஊராட்சியில் வசிக்கக்கூடிய நபரான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. 2 அண்ட் நீங்கள் அந்த பர்டிகுலராக அந்த வேகன்சி எந்த இன சுழற்சி விவரத்தில் கொடுத்துருக்காங்களோ அதில் நீங்கள் இருக்கணும். இது 3. இந்த 3 இருந்து அதில் ஒரு 30 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கவுண்ட் அதிகமாகும் போது உங்களோட அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, எந்த மாதிரி கிளியர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே பார்த்து தான் உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது அனுப்புவாங்க. 9ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்குண்டான டைம் இருக்குது. அண்ட் நவம்பர் 14 to 24 மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைக்கக்கூடிய அந்த குழுவானது உங்களோட விண்ணப்பங்களை பரிசீலித்து 24க்கு அப்புறமா டிசம்பர் 4க்குள்ளே எப்போ வேணால் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரலாம். உங்களை நேர்காணலுக்கு பார்த்தீங்கன்னா அழைக்கலாம். அந்த நேர்காணல் அப்படிங்கிறது டிசம்பர் 4லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நடக்க இருக்குது. அந்தந்த மாவட்ட ஆட்சியர் இப்போ 37 மாவட்டம் பார்த்தோம். அந்த 37 மாவட்டத்திலையும் 37 விதமான குழுக்கள் பார்த்தீங்கன்னா அமைக்கப்படும். அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி யார் யார் நேர்காணலுக்கு வருவாங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு உண்டான அந்த ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியரை கலந்துக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. அந்த மாதிரி வெளியிடவங்களுக்கு டிசம்பர் 17லேருந்து பார்த்தீங்கன்னா 17க்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த பணி நியமன ஆணை அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சு அவங்களுக்கு உண்டான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதில் அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வெப்சைட்டில் வரக்கூடிய அதையும் வச்சு அப்ளை பண்ணலாம். இல்லைனா டிஎன்ஆர்டி தான் ரொம்ப ஈஸி. இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறது நம்ம லேப்டாப்லேயே பண்ணிக்கலாம், இல்லை ஃபோனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணாமல் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு 100% நீங்கள் சுயராக இல்லை அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் இ-சேவை மையத்தில் போய் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து அவங்க எவ்வளோ ஃபீஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபீஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவாங்க. அது இல்லாமல் அவங்க ப்ரௌசிங் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜென்ரல் பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸாக இருந்தீங்கன்னா ரூ. 100, ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருந்தீங்க அப்படின்னா ரூ. 50 தான் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க ஃபீஸாக. ஓகேங்களா? ஸோ மேலும் கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.